ஹே மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மேனியாவில் இருக்கிறோம். ஸோ ஒரு ஹாக்கி ஸ்டேடியமில் வந்து நம்ம ரூம் ஹையர் பண்ணி ஒரு ட்ரைனிங் ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா monday.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஆர்எம் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பைண்டான ஒரு டூல் அது. ஸோ அது நிறைய விஷயத்த வந்து பண்ணும். சின்ன சின்ன ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே கூட அது பண்ணும், நல்லா பண்ணும். ஸோ அந்த டூலோட கன்சல்டிங் கம் ட்ரைனிங் தான் இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இங்கே வந்து ஒரு கம்பெனி அவங்களோட கம்ப்ளீட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷனை வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது மார்க்கெட்டிங் டீம் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட கேம்பெயின்ஸ் என்ன ரன் ஆகுது, ஆப்ரேஷன்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க, அண்ட் ஐடி டீமோட டிக்கெட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்தமாரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மாக monday.comல வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின ஃபுல் கோர்ஸ் வந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ட்ரைனிங்க்காக நம்ம சிட்னிலேருந்து டாஸ்மேனியா வந்திருக்கிறோம். 10 டிகிரி தான் இங்கே டெம்பரேச்சர், பயங்கர கோல்டாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த ட்ரைனிங் முடிச்சாச்சு. ஸோ நம்ம எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வரணும், ஸோ இது நம்ம இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரதுக்கு இந்த காஸ்ட்டு, லைக் இதில் எப்படி இருந்தாலும் வந்து வி ஆர் பெய்டு அண்ட் நம்ம கன்சல்டிங் டைம் எல்லாம் பெய்டு தான். பட் இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒர்த்து கைஸ். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து இட் இஸ் ஒர்த். எதையுமே வந்து இது கம்மி வேல்யூ, இது நம்மளுக்கு எதுக்கு பண்ணணும், நம்ம பெரிய ஆள் ஒரு அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமி, யூகேல இருக்கிற ஒரு ட்ரைனிங் அகாடமி வந்து நான் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அவங்க ஏன் என்ன கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க இது வரைக்கும் கொடுத்த எல்லா ட்ரைனிங்கும் நல்லா பண்ணியிருக்கான். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து அந்த ட்ரைனிங் வராரு. ஸோ அவர் வந்து என்னோடய இமெயில் நம்பர்லாம் வாங்கிட்டு போகிறாரு. ஸோ நிறைய நேரம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி ட்ரைனிங்கில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வால்ட் டிஸ்னியோட இங்கே இருக்கிற கண்ட்ரி ஹெட்டை நான் பார்த்தேன். ஆஸ்திரேலியன் கண்ட்ரி ஹெட்டு, பெரிய பெரிய கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட சிஇஓஸாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தமாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்கில் வந்தவர் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓ. ஸோ அவர் வந்து என் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காரு, இமெயில் வாங்கியிருக்கிறாரு, உனக்கு அடுத்த ஒர்க் நான் வந்து கால் பண்ணுறேன் அவள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இது வந்து இட் லீட்ஸ் டு சம் இன்னொரு அதர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் வந்து வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டுலாம் போகக்கூடாது. ஸோ வி டோன்ட் வாண்ட் லூஸ் தட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த கம்பெனி எனக்கு கூப்பிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி நான் பண்ணேன். ஸோ இந்த தடவை அவங்க கூப்பிட்டு நான் பிஸியாக இருக்கேன், நான் போகல அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நம்மளுக்கு வரவே வராது. ஸோ இந்த தடவை வந்ததை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம், அதை கரெக்டாக பொறுப்பாக டெலிவர் பண்ணுறோம், ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் ஸோ தட்ஸ் குட் ஒன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம நிறைய நேரம் வந்து போகிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறோம் அப்படின்றப்ப அதோட ஒரு மையப்புள்ளின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்கும். நீங்கள் அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா யுவர் லைஃப் வில் பி ஆர்டினரி. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதேமாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதில் அது மட்டும் தான் செஞ்சுட்ருப்பீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு கம்பெனி நம்மளுக்கு கொடுக்குறான். அவன் கொடுக்குறது அவனோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று இந்த ஒர்க்கை அவன் டெலிவர் பண்ணணும், இன்னொன்று இது மூலிமா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். ஸோ நீங்கள் எந்த கம்பெனி உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்தாலும், கன்சல்டிங் கொடுத்தாலும் வெறுமனையாக கொடுத்த வேலையை மட்டும் செய்யாமல் நம்ம மூலிமா அந்த கம்பெனிக்கு அடிஷ்னலாக என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கம்பெனிக்கு கொடுப்போம். நம்ம எடுத்துக்கிறோன்னு இல்லை, அந்த கம்பெனிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பேசிட்டு வரணும். ஸோ லாஸ்ட் டைம் இதேமாரி நான் ட்ரைனிங் போனப்போ இதில் இந்தமாரி வந்து இன்னும் அடிஷ்னலாக இந்த ட்ரைனிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ரைனிங்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. அந்த ட்ரைனிங் நான் டெலிவர் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குற கம்பெனிஸ்க்கு வந்து ஐம் கிவிங் தம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நான் போனேன்னா வெறுமனே ட்ரைனிங் மட்டும் பண்ணுறதில்ல, ப்ரீ சேல்ஸும் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரீ சேல்ஸுன்றது அவங்களுக்கு சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ தட் என்ன அவங்க வந்து அடிக்கடி ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம். ஸோ இந்தமாரி விஷயந்தான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா அது சின்னது பெருசு அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு டைம் இருக்குது, முடியும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா தெளிவாக டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இன்றைக்கி காலையில் தான் அந்த அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பண்ணி ரொம்ப மாதம் ஆச்சு. பட் அந்த டைமுக்குள்ளார வந்து வி ஆர் ஏபிள் டு டெலிவர் இட். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியும். ஸோ இந்தமாரி நான் ஏதாவது ஒன்று படித்தேன்னா நம்ம அதை ஸ்ட்ராங்காக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபவுண்டேஷனில் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம அதை எப்போ எடுத்தாலும் நம்ம திரும்ப அழகாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்கில்ஸ் வைஸ் வந்து வி ஹாவ் டு பி பிட் ஸ்ட்ராங் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இது ஒரு குட்டி வீடியோ தான் அது. ஸோ ஹவு டு டேக் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி, வை டு டேக் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி சீரியஸ்லி அப்படின்ட்டு. வில் see again. Thanks.